வெளிப்படுத்துகிற விசேஷம் 3ஆம் அதிகாரத்தில் கடைசியா ஒரு சபையை பற்றி பேசுகிறார். கொஞ்சம் சத்தமா என்ன பார்க்குறீங்களா? என்ன சபை குறித்து? லவோக்கிய சபையை குறித்து, நான் யாரிடத்தில் அன்பு செலுத்துகிறேனோ அவனை கடிந்து கொண்டு அவனை சிக்ஷித்து ஜாக்கிரதையாய் மனந்திரும்பு. சபையை குறித்து பேசுகிறார். அது கீழ் வசனம். இது வாசற்படி நின்று தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவு திறந்தால் அவனோடு பிரவேசித்து அவனோடு போஜனம் பண்ணுவேன். அவனும் யாரை குறித்து சொல்லப்படுகிறது? ஒரு சபையை குறித்து சொல்லப்படுகிறது. அதே சபையில் இருக்க மக்களை குறித்து பவுல் ரோமர் பட்டணத்துக்கு எழுதும்போது எழுதுகிறார். நான் படிக்கலாமா? ரோமர் 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஆகையின்படியால் கிறிஸ்து இயேசுவுக்குள் உட்பட்டவர்களாக இருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படியே நடக்கிறவர்களுக்கு. ஆமா, நல்லா கவனிக்கணும். இந்த முதல் வசனத்துல ஒரு தெளிவான ஒரு வார்த்தை இருக்கிறது. யாருக்கு ஆக்கினை தீர்ப்பில்லை? யாருக்கு? ஆவியின்படி. ஆவிக்குரிய மக்களுக்குன்னா இல்லை இல்லை. நம்ம கொஞ்சம் கவனிக்கிறீங்களா? ஆவியின்குரிய மக்களா? ஆமென். யார்கிட்ட பேசுறேன்? நம்ம ஆவிக்குரிய மக்களா? ஆமென் சொல்லுங்களேன். நான் சொன்னதாக சொல்ல வேண்டாம், ஒரு பரிகாசமா போயிடும். நம்ம ஆவிக்குரிய மக்களா? ஆவிக்குரிய மக்களா இருப்பானால் ஒரு 3 காரியம் அவனோட வாழ்க்கையில கண்டிப்பாக நடக்கும். ஒன்று, அந்த ஆக்கினை தீர்ப்பில் இருந்து அவன் விடுதலை பெறுகிறான். 2ஆவதாக பாவத்து மேல் ஒரு வெற்றியை பெறுகிறான். 3ஆவது, தேவனோடு நல்ல ஒரு ஐக்கியத்தை, உறவை வைத்துக் கொள்கிறான். நல்லா கவனிக்கணும். இந்த ஆக்கினை தீர்ப்பிலிருந்து நாம் விடுதலை பெற்ற மக்களாய் நம்பிக்கையோடு இருக்கோமா என்று போய் பார்க்க வேண்டும். 2ஆவது, பாவத்து மேல் ஒரு பெரிய வெற்றி. 3ஆவது, தேவனோடு நல்ல ஒரு ஐக்கியம், உறவு, தேவனோடு சஞ்சரிப்பு, தேவனோடு தினம் நடப்பது. இதுதான் அவர் ஆவிக்குரிய மக்களுடைய தன்மை. கர்த்தருக்கு சித்தமானால் எனக்கு அடுத்த வாரம் நேரம் கிடைக்குமானால் இந்த ஆவிக்குரிய மக்களை குறித்து நாம் படிக்கலாம். ஆனால் அதுக்கு முன்பாக மாம்சத்துக்குரியவர்களாய் நடக்கிறவர்கள் இல்ல, மாம்சத்துக்குரியவர்கள் யார்? அந்த வசனத்தை நீங்க மறுபடியும் பண்ணீங்களே. ஆகையால் கிறிஸ்து இயேசுவுக்குள் உட்பட்டவராயிருந்து மாம்சத்தின்படி. 6ஆம் வசனத்தை படிக்கலாம். 5ஆம் வசனத்தை. அன்றியும் மாம்சத்தின்படி. நல்லா கவனிக்கணும். இப்ப நம்ம ஆவிக்குரிய மக்கள் என்றவங்கள ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. மாம்சத்துக்குரியவர்கள் யார்? மாம்சத்துக்குரியவர்கள் பார்க்கலாமா? நீங்க அப்படியே ரோமர் 8ஆம் அதிகாரத்தை அப்படியே கையில பிடிச்சுங்க. 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 1லிருந்து படிக்கலாம். நான் உங்களை ஆவிக்குரியவர்கள் என்று எண்ணி உங்களுடன் கூட பேசக்கூடாமல் மாம்சத்துக்குரியவர்கள் என்றும் கிறிஸ்துவுக்குள் குழந்தைகள் என்றும் எண்ணி பேச வேண்டியதாயிற்று. இல்ல, பவுல் சொல்றாரு, உங்களை நான் ஒரு ஆவிக்குரிய முதிர்ந்தவர்களா மக்களாய் உங்களை பார்க்காதபடிக்கு கிறிஸ்துவுக்குள் எப்படி இருக்கீங்க? நீங்க குழந்தைகளா இருக்கீங்க. எப்படி இருக்கீங்க? மாம்சத்துக்குரியவர்களா இருக்கீங்க. 2ஆம் வசனம் படிக்கலாம். நீங்கள் பலன் இல்லாதவர்களானால் உங்களுக்கு போஜனம் கூடாமல் பாலை கொடுத்தேன். இன்னும் நீங்கள் மாம்சத்துக்குரியவர்களா இருக்கபடியால் இப்பொழுதும் பலன் இல்லை. திருவசனமாகி ஞானப்பாலை உங்களுக்கு கொடுத்தேன். ஆனா உங்களுக்கு என்ன இல்லை? இன்னும் உங்களுக்கு பலன் இல்லை. ஏன் பலன் இல்லை? இன்னும் நீங்க மாம்சக்குரியவர்களா இருக்கீங்க. மாம்சக்குரியவர்கள் எப்படி இருப்பார்கள்னால் 3ஆம் வசனம், பொறாமையும் வாக்குவாதமும் போதகரும். நல்லா கவனிக்கணும். என்ன இருக்குது? முதலாவது பொறாமை ஒண்ணு இருந்ததுன்னா நம்ம எல்லாரும் யாருங்க? இப்போ எனக்கு பொறாமையே இல்லை என்றவங்களாம் ஒரு அல்லேலூயா சொல்ல முடியுமா? ஒரு 2 குரல் எழும்புது. 2ஆவது, பொறாமையும்
என்னது? வாக்குவாதம் பண்ணாத இருக்கிறோமா? ஒரு வார்த்தை சொன்னா போதும் 16 வார்த்தை வருது. நம்மளாம் யாரு? ஆவிக்குரியவர்கள். கொஞ்சம் நல்லா கவனிங்க. இந்த பொறாமையும், நீங்க கொலை செய்யல, விபச்சாரம் செய்யல, களவு செய்யல, திருடல, மற்ற பொருளை அபகரிக்கல, ஆனா பொறாமை இருக்குதா? ரெண்டாவது என்னது? வாக்குவாதம். கடந்த நாட்களில் படிக்கும்போது சொன்னாரு, ஏன் இந்த ஆண்களுக்கு மட்டும் இருதய நோய் வருதுன்னு கேட்டீங்கன்னா, ஆண்கள் மொத்தமே ஒரு 8000 முறை தான் பேசுவாங்களாம் ஒரு நாளைக்கு. ஆனா பெண்கள் 16,000 முறை பேசுவாங்களாம். ஆண்கள் பேசாம அப்படியே இருந்தது என்ன பண்ணுவான்? உள்ளுக்குள்ள யோசித்து அந்த பஞ்ச் பண்ணுறது என்ன பண்ணுவான்? அப்படியே அமுகி போயிடும். லாஸ்ட்ல என்ன ஆயிடும்? அடைப்பு வந்துடும். பெண்களுக்கு எதுனா இருதய நோய் வந்துருது பார்ப்போம், எதுனா 100ல் ஒருத்தருக்கு தான் வரும். நிறைய பேருக்குலாம் வராது. ஆனா இருதய நோய் வரவங்களுக்கு யாரா இருக்கா? இந்த வாக்குவாதம் பண்றவங்க யாரா இருப்பாங்க? யாராதான் இருப்பாங்க? அப்படியானா தலை குனிஞ்சு நிற்கிறாரு. ஒரு வார்த்தை சொல்லிட்டா போதும். நீங்க படிங்கள, பொறாமையும் வாக்குவாதமும் என்னது? பேதங்கள் என்னது? நீ நடா சொல்லத்து கரெக்டா? நானா கேட்கறது? எனக்கு தெரியும். இதெல்லாம் ஒரு மாம்சக்குரியமான ஒரு வார்த்தை, ஜென்மம் இல்ல. அழக வசனம் சொல்லுது, ஆவிக்குரியவர்களுக்கு நியாய தீர்ப்பு கிடையாது, ஆவிக்குரியவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு கிடையாது. ஆனா மாம்சக்குரியவர்களுக்கு உண்டு. நம்மளோட வாழ்க்கையில பொறாமை இருக்கிறதா? வாக்குவாதம் இருக்கிறதா? பேதங்கள் இருக்கிறதா? உங்களுக்கு இருக்கிறபடியால் நீங்கள் மாம்சத்துக்குரியவர்களாய் நடந்து மனுஷர் மார்க்கமாய் நடக்கிறவர்கள். மனுஷ எப்படி போறானா? என் முன்னோர்கள் எப்படி நடந்தார்களோ அப்படி நான் நடக்கணும். என் குடும்பம், என் குடும்பத்துக்குன்னு ஒரு வழிபாடு இருக்குங்க, வழி இருக்குதுங்க. இப்படிதான் செத்துட்டா உக்காதான் எடுத்துன்னு போனோம். செத்துட்டா நாம எங்க தான் போனோம்? எப்படிதான் போனோம்? நேரத்தான் போடணும், படுக்கல போடக்கூடாது அப்படின்ட்டு ஒரு வழிபாடு இருக்குது, மார்க்கம் இருக்கிறது, வழி இருக்கிறது. இது எல்லாம் மாம்சத்துக்குரியமான காரியங்கள். படிக்கலாம். நான் 4ஆம் வசனம். நான் பவுலை சேர்ந்தவன் என்றும் வேறு ஒருவன் அப்போலோ சேர்ந்தவன் என்றும் சொல்லுகிறபடியால் நீங்கள் என்னக்குரியவர்கள்? இந்த பிரிவினைகள் நம்முடைய வாழ்க்கையில, இந்த காலவெளியில கடவுள் நம்மளை அதிகமாய் நேசிக்கிற தெய்வமா இருக்கிறார். ஆமென். நம்மளை அதிகமாய் நேசிக்கிறார். நேசிப்பதனால நம்மோடு அவர் பேசுகிற தெய்வமா இருக்கிறார். இந்த பேசுவதனால நாம் கேட்க வேண்டியது, நான் மாம்சத்துக்குரியவனாய் ஆவிக்குரியவனாய் நடக்கிறேன். நான் உங்களுக்கு மாம்சத்துக்குரியவர்கள் எப்படி நடந்தார்கள் இருப்பார்கள் என்பதை ஒரு 3 காரியத்தை கொரிந்தியர் பட்டணத்து மூலியமாய் காமிச்சேன். ஆனால் மாம்சத்துக்குரியவர்களா இருந்தால் அதனுடைய வறண்ட பலனை என்ன என்பதை நாம் பார்க்க வேண்டும். என்ன பலன் மாம்சத்துக்குரியவர்களா இருக்கும் போதா? நீங்க வாக்குவாதம் பண்ணலாம், நீங்க பொறாமப்படலாம், பேதங்கள் பிரிவினைகள் உண்டாக்கலாம். இதெல்லாம் மாம்சத்துக்குரிய அடையாளம். ஆனா இந்த மாம்சத்துக்குரியவர்களா இருப்பதனாலே நமக்கு ஏற்படுகின்ற பலன் என்ன? நாம் கிறிஸ்துவனா இருக்கிறதுனாலே பரலோகம் போக முடியாது இல்ல. ஞானஸ்தானம் எடுத்ததுனால, ராபோஜனம் எடுப்பதனால, காணிக்கை கொடுப்பதனாலே நாம் பரலோகம் போக முடியாது. ஆனால் நாம் ஆவிக்குரிய மக்களா இருக்கிறோம். நாம் ஆவிக்குரிய மக்களா இருக்கிறோமா, மாம்சத்துக்குரிய மக்களா இருக்கிறோமா என்பதை நாம் சிந்திக்கப்பட வேண்டும். இவ்வளவு ஒரு குடும்பமாய் கூடி வந்திருக்கோம். நம்முடைய வாழ்க்கையில பொறாமை இருக்கிறதா? நம்முடைய வாழ்க்கையில வாக்குவாதம் இருக்கிறதா? பேதங்கள் இருக்கிறதா? பிரிவினை இருக்கிறதா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அப்படி சொன்னோம்னால் சங்கீதக்காரன் சொன்னது போல நம்மளே நாம் ஏமாத்தி கொண்டு இருக்கிறோம். ஒரு நாள் கண்டிப்பா நியாயத்தீர்ப்பு உண்டு. அந்த நியாயத்தீர்ப்புல நான் நிற்கும் போது நாம் மாம்சக்குரியவர்களா இருப்பனா ஆவிக்குரியவர்களா இருப்பனா என்பதை நீ பார்க்க வேண்டும். இல்ல மாம்சத்துக்குரியவர்களுடைய பலன் என்ன? நான் படிக்கலாமா? 4ஆம் வசனம், ரோமர் 8ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தின் படிக்கலாம். மாம்சத்தின்படி நடவாமல் ஆவின்படி நடக்கிற நம்மிடத்தில்
நியாயப்பிரமாணத்தின் நீதி நிறைவேறும்படிக்கு அப்படி செய்தார். அன்றியும் மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள், மாம்சத்துக்குரியவர்கள் என்ன பண்றாங்க? இன்னைக்கு நாம் என்ன சிந்தித்துக் கொண்டிருக்கோம்? இல்ல, எதை சிந்தித்துக் கொண்டிருக்கோம்? ஒரு தெளிவோடு இந்த இடத்தை விட்டு நாம் போக வேண்டும். நான் மாம்சத்துக்குரியவனா ஆவிக்குரியவன்? என் வாழ்க்கையில இத்தனை ஆண்டுகள் கிறிஸ்துவ வாழ்க்கை நடந்து வந்திருக்கிறேன், கிறிஸ்துவ பாதத்தில் வந்திருக்கேன். இல்ல, நான் ஆவிக்குரிய மக்களா இருக்கிறேனா, மாம்சத்துக்குரியவர்களா இருக்கிறேனா? படிக்கலாம். மாம்சத்தின்படி நடுவாமல் ஆவியின்படி நடக்கிறவர்கள், ஆவிக்குரியவர்கள் என்ன பண்றாங்க? சிந்திக்கிறாங்க. மாம்சத்துக்குரியவர்கள் நடக்கிறவர்கள் என்ன பண்றாங்க? மாம்சத்து ஆரவசனம். அதோட பலன் என்ன? மாம்சத்தின்படி நடந்த பலன் என்ன? முதலாவது கேட்டீங்கன்னா, மாம்சத்தினை நாம் சிந்திக்கிற சிந்தனை. முதலாவது நான் ஒரு 5 அல்லது 6 காரியத்தை சொல்றேன். இந்த மாம்சத்தினுடைய வருகின்ற பலன் என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்மளோட சிந்தனை நம்மை வீணாக்கி போயிடும். நாம் சிந்திக்கிறோம்ல, எப்படி சிந்திக்கிறோம் என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். நீங்க படிங்கள, ஆவிக்குரியவர்களா சிந்திக்கிறோமா, தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறோமா, கிறிஸ்துவுக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறோமா, எப்படி நாம் சிந்திக்கிறோம் என்பதை நாம் பார்க்க வேண்டும். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம், ரோமர் 8ஆம் அதிகாரத்தை அப்படியே கையில பிடிச்சிட்டு பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை படிக்கலாம். எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களிலும் உங்கள் சிந்தனைகளிலும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்து கொள்ளுங்கள். இல்ல, நம்முடைய சிந்தனையை காத்துக்கொள்ளணும். நான் மாம்சத்துக்குரியவர்களா இருப்போம்னா கொஞ்சம் யோசித்து பாருங்க. நாம் சிந்திக்கிற எதை சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம்? என்ன நம்முடைய சிந்தனை எப்படிப்பட்டதா இருக்கிறது? எது குறித்து கவலைப்பட்டுக்கிறோம்? இப்படி இது நடக்குமா, இது நடக்காதா, இது செய்யலாமா, இது செய்யக்கூடாதா? இல்ல, ஆனா நாம் இந்த வசனத்துல பவுல் பிலிப்பியர் சொல்றாரு, மறுபடியும் படிக்கலாம். எல்லா புத்திக்கும் மேலான என்ன சமாதானம்? தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களில் உங்களுடைய சிந்தைகளிலும் கிறிஸ்து இயேசுவுக்குள் அந்த சிந்தனை காத்துக்கொள்ளுங்க. வீணான சிந்தனைகள் இல்ல, வீணான சிந்திப்பதனால நீங்க ரோமர் 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை படிங்களேன். இப்படி நீங்க சிந்திப்பதனால ரோமர் தேவன் அவர்கள் தேவனை அறிந்தும் அவர்கள் தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் சோத்தரியாமல் இருந்து தங்கள் சிந்தனையினாலே வீணரானார்கள். உணர்வில்லாத அவர்களுடைய இருதயம் எதனால வீணரானார்கள்? உணர்வில்லாத சிந்தையினால வீணரான. என்னது? வீணா போனாங்க. வீணா போனதுக்கு இங்க வந்து உட்காந்துக்கிட்டு இருக்கோம். இல்ல, வீணா போனதுக்காக இவ காலையில இருந்து ஓடி வந்து கத்துனுங்கிறேன். நம்முடைய சிந்தனை கிறிஸ்து இயேசுக்குள் இல்ல காத்து கொள்ள வேண்டும். அத பவுல் அப்படியே அந்த 4ஆம் அதிகாரத்தை தொடர்ந்து வருகிறார். உண்மை உள்ள எவைகளோ, ஒழுக்கம் உள்ள எவைகளோ, உண்மை எதுவோ, ஒழுக்கம் எதுவோ, அதுவே நீங்க சிந்தித்து கண்டு கிடையாதுங்க. அதை சிந்திக்கிறோமா? அவர்கள் தேவன் என்று அறிந்து அவர்கள் தேவனை அறிந்தும் தங்கள் தேவன் என்று என்ன பண்ணவில்லை? நல்லா கவனிக்கிறோம். மகிமைப்படுத்தாமலும் சோத்தரியாமல் இருந்து தங்கள் சிந்தனைனால. நம்ம கடவுள் யாருன்னு தெரியுமா தெரியாதா? தெரியுமா? இயேசுநாதர் என்ன பண்ணிருக்காரு தெரியுமா? இயேசுநாதர் எவ்வளவு ஒரு கொடிய பாவத்திலிருந்து, பாவ தண்டனிலிருந்து நம்மளுக்கு விடுதலை கொடுத்திருக்காரு. அவரை மகிமைப்படுத்துறோமா? எதுக்கு முதலிடம் கொடுக்குறோங்க? எதுக்கு முதலிடம் கொடுக்குறோம்? என்ன செய்ய போறோம்? வாங்க ஜெபிக்கலாம்னா எத்தனை பேர் வரீங்க? என்ன முதலிடம் செய்திருக்கோம்? எதுக்கு முதலிடம் கொடுக்கிறோம்? ஆனா நம்ம குடும்பத்துல ஒரு கஷ்டம் வரக்கூடாது, ஒரு துன்பம் வரக்கூடாது. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும்
தேடுங்கள், அப்போது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும். அப்போது அவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். தேவனை தேடுதலே முதல்ல எனக்கு கொடுப்பதில்லையா, எதுக்கும் கட்டாயமா வந்து நிற்கும். அவர்கள் சிந்தையினாலே வீணர்கள் ஆனார்கள். உங்களுக்கு அநேக பேருக்கு கேள்வி இருக்கலாம், இவ்வளவு தேடுறனே, இவ்வளவு கொடுக்குறனே, இவ்வளவு பண்றேன், எனக்கு கடவுள் என்ன சேர்ந்துட்டாரு? கொடுப்பாரு, கண்டிப்பா கொடுப்பார். தேடிப்பா. அவரை நம்பி வந்த ஒரு மக்களும் தரித்திரன் ஆனதில்லை. அவரை நம்பி வந்த மக்களை ஒரு நாளும் அவர் கைவிடப்பட்டதில்லை. யோபை போல பரதேசியாய், ரோட்டுல தரித்திரனாய், பிச்சைக்காரனா ஒருவேளை நிற்க ஒரு நாட்கள், சில நாட்கள் இருக்கலாம், சில மாதங்கள் இருக்கலாம். ஆனால் கடைசியிலே கர்த்தர் இரட்டதனையாய் அவரை ஆசீர்வதிக்கிறது. எனக்கு நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய சிந்தனைகள் எப்படி இருக்கிறதுன்னு பார்க்க வேண்டும். நம்முடைய சிந்தனையால நாம் வீணராக கூடாது. மாம்சத்துக்குரிய பலன் என்ன தெரியுமா? நம்முடைய சிந்தனை முதலாவது வீணா போயிடும். இரண்டாவது மாம்சத்தின் சிந்தனை இல்ல, மாம்ச சிந்தை மரணம். இரண்டாவதாக மரணம். நாம் நினைச்சு கொண்டிருக்கிறோம். இரண்டாவது நாம் என்ன செய்யலாம், எது செய்யலாம், எதுக்கு முதலிடம் கொடுத்து ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஆனா ஒரு நாளைக்கு மரணம் எந்த மனிதனும் வந்து சேரும். நாம் பிறந்தது எப்படியோ அப்படியே மரிப்பது உண்மை. ஆனா அந்த மரணம் கிறிஸ்துவுக்குள் மறைக்கிறோமா? தரிசனிக்கப்பட்டதுக்கு பவுல் சொல்றாரு, கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது என்ன பண்ணிருப்பாங்க? நாம் எதுக்குள்ள மறைத்து இருக்கிறோம்? நான் அதுக்குதான் முதலே சொன்னேன், நான் சபைக்குள்ள இருக்க மக்களோட பேசிக் கொண்டிருக்கேன், சபையை பார்த்து பேசிக் கொண்டிருக்கேன். நம்முடைய மரணம் எப்படிப்பட்ட நிகழப்படுவது? நம்முடைய பேச்சு ஒழுங்கா இருக்கிறதா? நம்முடைய பார்வை ஒழுங்கா இருக்கிறதா? நாம் ஒழுங்கான காரியங்களை செய்கிறோமா? சாலமன் ராஜா நீதிமொழிகள் 1 அதிகாரம் 28 வசனம் சொல்றாரு, நீதிமொழிகள் 12:28, நீதியின் பாதையில் என்ன உண்டு? ஜீவன் உண்டு. அந்த பாதையிலே, நீதிமொழிகள் 12:28, நீதியின் பாதையில ஜீவன் உண்டு, அந்த பாதையில என்ன இல்ல? ஆமா, மாம்சக்குரியவர்களா இருப்போம்னால் மரணம் உண்டு. ஆவிக்குரிய மக்களாய் வாழ்வோம்னால் நமக்கு என்ன இல்லை? நாம் மாம்சக்குரியவர்களாய் ஆவிக்குரியவர்களாய் என்று நாம் சிந்திக்க வேண்டும். இல்ல, நீங்க சிந்தனால அவர்கள் தேவனை மகிமைப்படுத்தாமல் தேவனை சோத்திரிப்பார்கள். மரணமும் அப்படிதான் செய்தான். நீ ஏசாயா 38 அதிகாரம் 18 வசனம் படிக்கலாம். ஏசாயா 38:18. யார் துதிவாத? பாதாளம் உம்மை துதியாது, மரணம் உம்மை போற்றாது, குழியில் இறங்குறவோட உங்களுடைய சத்தியத்தை, கொஞ்சம் நிமிர்ந்து உட்காருங்க. மரணமும் பாதாளம் உம்மை. நீங்க எத்தனை பேருக்கு காலையில ஸ்தோத்திரம் பண்ணீங்க? நான் சொல்றது புரியுதா? பாதாளம் உம்மை துதியாது. எத்தனை பேர் கர்த்தரை போற்றி பாடினங்க? குழியில் இறங்குறவர்கள் உம்மை போற்றாது, துதிப்பாது, தியானிக்காது. இந்த 3 காரியத்தை செய்யாதவர்கள் எங்க இருக்காங்க? இப்ப நம்ம எங்க இருக்கிறோம்? நம்ம துதிக்கலனா, நம்ம வேத வசனத்தை தியானிக்கலனா, நம்ம போற்றல, நம்ம எங்க இருக்கிறோம்? எங்க இருக்கிறோம்? பாதாளத்துக்காக இயேசுனார் கல்வாரி சிலுவையில மரித்தாரு. அதுக்காக அவர் அவமானப்பட்டாரு. அதுக்காகவே அவர் காரை துப்புனாரு. யோவான் 14 அதிகாரம் சொல்ல, நான் உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக தேவனிடத்தில் என்ன பண்ணுங்க? விசுவாசமா இருங்க. என்னிடத்துல விசுவாசமா இருங்க. நான் போய் உங்களுக்காக என்ன பண்றேன்? ஒரு ஸ்தலத்தை அது போறதுக்கு ரெடியா இருக்கிறோமா? நம்ம காலையிலிருந்து முழங்கால் பண்ணிட்டு அவரை துதிக்க முடியலையே. கை தூக்குனா 2-3 பேர் தான் கை தூப்பீங்க. மாம்ச சிந்தை நம்மளை வீணராக்கும். மாம்ச சிந்தை நம்மளை மரணத்தை கொண்டு போகும். 3வது படிக்கலாமா? படிக்கலாம். ரோமர். மாம்ச சிந்தை என்னது? முதலாவது தேவனுக்கு என்ன? மாம்ச சிந்தை
பகையில விரோதம். மூன்றாவதாக விரோதம். ஐயா, நம்ம யாருக்கு விரோதமா உட்கார்ந்து கொண்டிருக்கோம்? யாருக்கு விரோதமா? யாரும் நம்முடைய விரோதிகள்? இப்போ நமக்கு விரோதிகள் யாரு சொல்லுங்களேன். இப்ப சபைக்குள்ள வந்து அடிக்கிறாங்க, அவங்கள நமக்கு யாரு? யாரு அவங்க? விரோதிகள். நம்ம உள்ள உட்கார்ந்துக்கிட்டு கர்த்தரை துதிக்காம, கர்த்தர் நாமத்தை அறிவிக்காம, கர்த்தர் நாமத்தை தியானிக்காம, கர்த்தரை போற்றி பாடாம இருந்தா நம்ம யாரு தேவனுக்கு? போச்சா போச்சா? இப்படிப்பா வாழ்வதற்காக கடவுள் நம்மளை அழைத்தாரு. இப்படி இருப்பதுக்காக கடவுள் நம்மளை அழைத்தாரு. கொஞ்சம் நம்ம சிந்திக்க வேண்டும் இல்ல? நாம் தேவனுக்கு நாம் விரோதிகள் இல்ல? விரோதமான பகை. நான்காவதாக பகை. மாம்ச சிந்தை பகையை உண்டாக்கும். ஆதியாகமம் 3:15 உன் வித்துக்கும் அவன் வித்துக்கும் பகையை உண்டாக்குவேன். ஏன் பகை உண்டாக்குனாரு? ஏன் சொல்லுங்களேன். எதுக்காக இந்த வார்த்தை கொடுக்கிறாரு? கீழ்ப்படியாம போனான். பகை உண்டாகிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? கீழ்ப்படியாம போனது. தேவனுடைய வார்த்தை மீறி போனது பகை உண்டாக்கும். தேவனுடைய வார்த்தை மறந்து போனது பகை உண்டாக்கும். ஆதாம் ஏவாளை நல்லா கவனிங்க. ஆதாம் ஏவாளை அந்த கனியை வாங்கி சாப்பிட்டதுக்கு எதுக்கு சாப்பிட்டுருக்கலாம்? சொல்லியிருக்கலாம்ல, அது கடவுள் புசிக்க வேணா சொல்லியிருக்காரு, புசிக்க கூடாதுன்னு சொல்லியிருக்கலாம்ல. ஏன் சொல்லல? மனைவி கூட சேர்ந்து கோசிக்குவோம். மனைவி எதுனா பேசுவாங்க. இன்னைக்கு அதுபடிதான் நம்ம கடவுளை துதிப்பதிலே இல்ல, கடவுளை போற்றுவதில்லை, கடவுளோட வசனத்தை தியானிப்பதில்லை, தேவ ஆலயத்துக்கு வருவதில்லை. யாரோட ஒத்து போகணும்னு இருக்கும்? மனைவியோட ஒத்து போறோம், அம்மா அப்பாவோட ஒத்து போறோம், யாரோட ஒத்து போறோம்? நீங்க மற்ற மனிதர்களோடு மனைவியோடு ஒத்து போகலாம் இந்த காரியத்துல, அது தேவனுக்கு விரோதமான பகையை உண்டாக்கும். அதுதானே சொல்றாரு. அதுக்கு தானே வந்தது இந்த சாபமான வார்த்தை. உன் வித்துக்கும் அவன் வித்துக்கும் என்ன பண்ணாக்குவேன்? இதுக்கு தானே வந்தது. ஒத்து போனதுனால தானே, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியா போனதுனால தான், தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமா போனதுனால தானே. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில நாம் மாம்சக்குரியவளா இருக்கிறோமா என்பதை பார்க்க இல்ல. கொஞ்சம் நல்லா சிந்திங்க. நீங்க இப்ப படிங்களா, யாக்கோப்பு 4:4 படிக்கலாம். யாக்கோப்பு 4:4 உலக சிநேகம். எந்த சிநேகம்? தேவனுக்கு விரோதமான பகை என்று அறிவீர்களா? நம்ம உலகத்தோடு ஒத்து போனா அது தேவனுக்கு விரோதமான பகை. இது வரைக்கும் 4 காரியம் சொல்லியிருக்க. நீங்க சிந்தனைனாலே வீணராக கூடாது. உங்களோட வாழ்க்கையில மரணம் வரும். நீங்கள் தேவனுக்கு விரோதமான மக்களா இருப்பீர்கள். 4வதாக பகை உண்டாக்கும். உலக சிநேகம், தேவனுக்கு விரோதமான பகை. உலக சிநேகம் இருக்கிறதா? நீங்க பேசுங்க, நீங்க உலா விடுங்க, ஆனால் தேவனுக்கு கொடுக்க வேண்டிய முதலிடத்தை நீங்க கொடுக்க வேண்டும். கொடுக்கிறோமா? தேவனை துதிப்பதிலே, தேவனுடைய போற்றுவதிலே, தேவனுடைய வசனத்தை தியானிப்பதிலே. அந்த இடத்துல வந்து சாக்கு போக்கு சொல்லாதீங்க தயவுசெய்து. அந்த இடத்துல வந்து நேரத்தை கடந்து போடாதீங்க. நீங்க உலகத்துக்கு முதலிடம் கொடுத்திருப்பீர்கள், அது தேவனுக்கு விரோதமான ஒரு பகையை உண்டாக்கும். இது மாம்சக்குரியவான ஒரு வாழ்க்கை. படிக்கலாம் ரோமர். அது தேவனுடைய நியாயப்பிரமாணத்தையும் கீழ்ப்படியாமலும் கீழ்ப்படிய கூடாமலும் இருக்கிறது. 5வதாக அது என்ன பண்ணாது? தேவனுடைய நியாயப்பிரமாணம். நியாயப்பிரமாணம் என்னது? தேவனுடைய நியாயப்பிரமாணம், கட்டளை, வசனம், நம்முடைய வார்த்தை, அவருடைய வார்த்தை, தேவனுடைய வசனத்துக்கு நாம் கீழ்ப்படியாமலும் கீழ்ப்படிய கூடாமலும் இருக்கிறது. உங்களுக்கு தெரியும், நான் வேத பாடமாய் படித்த மத்தேயு 19 அந்த அந்த தலைவன் ஒரு இடத்துல அவனை தலைவன் சொல்றாங்க, ஒரு இடத்துல வாலிபன் சொல்றாங்க. அவன் வந்து சொல்றான், போதகரே நான் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள நான் என்ன பண்ணோம், என்ன செய்யணும்ட்டு. அதுக்கு என்ன பண்றேன், உன் கற்பனைகள் என்ன பண்ணி கை கோல் என்றாரு. அதுக்கு அவன் சொல்றான், சிறு வயது முதல் கொண்டு நான் என்ன பண்றேன், கை கொண்டு வருகிறேன். அவைகள் எவைகள் என்றான். படிக்கலாமா? மத்தேயு 10. நல்லா கவனிக்கணும். படிக்கும் போது என்னங்க எவைகள் என்று
அதற்கு இயேசு, கொலை செய்யாதிருப்பாயாக, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, உன் தகப்பனையும். மொத்தம் எத்தனை வந்தது? 5 வந்ததா? எது வரலங்க? எது வரல? உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் முழு இருதயத்தோடு, முழு பலத்தோடு, முழு ஆத்மாவோடு அன்பு கூறுவாயாக, உன் ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிப்பாக. உன் தேவனுடைய பேரில் என்ன பண்ண, வானத்தில் இருக்கிற பூமியில என்ன பண்ணாத, சத்தியம் பண்ணாத இருப்பாய். இதுக்கெல்லாம் ஒத்த ஒரு வார்த்தை அடுத்தது படிக்கலாம். அந்த வாலிபன் அதற்கு இவைகளை நோக்கி, இவைகள் எல்லாம் என் சிறு வயது முதல் கொண்டு கை கொண்டிருக்கிறேன் என்றான். அதற்கு இயேசு, நல்லா கவனிக்கிறேன், நீங்கள் பூரண சற்குணராய் இருக்க விரும்பினால் போய் உனக்கு உண்டான விற்று தரித்திரருக்கு கொடு, அப்பொழுது பரலோகத்தில் உங்களுக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும். பின்பு என்னை என்ன பண்ணு, பின்பற்றி வா என்றான். 22ஆம் வசனம். அந்த வாலிபன் இருந்தபடினால் அந்த வார்த்தையை கேட்க போது, எந்த வார்த்தையை? கடவுள் மோசேக்கு கொடுத்த அந்த 10 கற்பனை அவன் என்ன பண்றான்? கை கொண்டான் இல்ல. ஆனால் உலக இரட்சகர், உலக மீட்பர், நம்முடைய பாவங்களுக்காக, அந்த வாலிபனுடைய பாவத்துக்காக, நம்முடைய பாவத்துக்காக மீட்க வந்த அந்த இரட்சகர் சொன்ன வார்த்தைக்கு அவன் என்ன பண்ணல? கீழ்ப்படியில. மாம்சமாய் நடக்கிறவர்கள் நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்படியாமலும் கீழ்ப்படிய கூடாமலும் இருக்கிறார்கள். ஏன் தேவ வசனத்துக்கு ஏன் உங்களால கீழ்ப்படிய முடியலன்னா, இன்னும் நீங்க மாம்சத்துல இருக்கீங்க. இந்த மாம்சத்தின் குறியோட பலன் மிக மோசமா இருக்கும். ஏன் உங்களால ஆராதனைக்கு வர முடியல, ஜப கூட்டத்துக்கு வர முடியல, நீங்க எல்லாரும் ஒரு சாக்கு சொல்லுவீங்க. எல்லாரும் ஒரு சாக்கு. அது அந்த சாக்கு தேவன் எடுத்துக்கு வரா? அப்பெல்லாம் நம்ம இன்னும் யாருடைய மக்களா இருக்கிறோம்? என்ன மக்களா இருக்கிறோம்? மாம்சத்துக்குரிய மக்களா இருக்கிறோம் இல்ல. அந்த வாலிபன் நல்லா தெரியுது, நமக்கு உலகத்தினுடைய மக்கள் அல்ல. பில்லிகிராம் சொன்னது போல, என் வீடு பரலோகத்தில் இருக்கிறது, நான் இந்த உலகத்துல என்ன பண்ணிருக்கேன்? பயணம் செய்ய வந்திருக்கேன். ஒரு பயனாளி தான் நான். நம்ம நினைச்சேன் இங்கேயே கட்டி, இங்கேயே குடியிருந்து, இங்கேயே என்ன பண்ணலாம், வாழ்ந்துலாம் நினைக்கிறோம். இங்கேயே வாழ்க்கிறவர்களுக்கு அவ்வுலகம் அல்ல, சொந்தம் அல்ல. இங்க வாழாதவர்களுக்கு, இந்த உலகத்தை லேசாய் நினைக்கிறவர்களுக்கு, இந்த உலகத்தை மாயமாய் நினைக்கிறவர்களுக்கு தான் அவ்வுலகம் பரலோகம் சொந்தமா இருக்கும். இந்த வாலிபன் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள அவனுக்கு ஒரு ஆசை. ஆனா அவனுடைய தேவனுடைய வார்த்தைக்கு அவனுக்கு கீழ்ப்படி அவனுக்கு என்ன இல்லை, மனசு இல்லை. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில சரி, நாம் எப்படிப்பட்ட மக்களா இருக்கிறோம் என்பதை நாம் சிந்திப்போம். தேவனுடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படுகிறோமா, கீழ்ப்படிந்து நடக்கிறோமா என்று பார்க்கலாம். 6வதாக, மாம்சத்துக்கு உட்பட்டவர்கள் யாருக்கு பிரியமா இருக்க மாட்டாங்க? கடந்த நாட்களில் சொன்னேன், மார்த்தாள் மரியாள் இல்ல. மார்த்தாள் இந்த உலகத்தினுடைய காரியங்கள் என்ன பண்ணாம மிக கஷ்டப்பட்டு எப்படியாவது வந்துகிற போதகரை, இயேசுநாதரை பிரியப்படுத்தணும்னு என்ன பண்றாவ, அப்படி வீட்டு வேலையில தீக்கி போட்டு வேலை செய்து கொண்டிருக்கிறான். ஆனா மரியாளோ அவருடைய பாதத்தில் உட்கார்ந்து, ஆண்டவரே சொல்லும், அடியேன் கேட்கிறேன். அப்படி வார்த்தை கேட்டா. அப்போ மார்த்தாள் வந்து சொல்றா இயேசுநாதர் கிட்ட, ஆண்டவரே போதகரே, நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு கொண்டிருக்கிறேன்னு ஒரு கவலை இல்லாத உட்கார்ந்து இருக்காள், இந்த மரியாதை ஒரு வார்த்தை வேலை செய்யக்கூடாதா? இயேசுநாதர் சொன்னாரு, இவள் என்றென்றைக்கும் எடுக்காத நல்ல பங்கை என்ன பண்றவா தெரிந்து கொண்டாள். இன்றைக்கு நாம் யாரு பிரியப்படுத்த ஓடுறோம்? யாருக்கு பிரியமான மக்களா இருக்கிறோம்? இல்ல, கொஞ்சம் யோசிக்கணும். யாருக்கு பிரியமான மக்களா இருக்கும்?
நீங்க தேவனுக்கு பிரியமா இருக்கிறீங்களா? மனுஷருக்கு பிரியமா இருக்குங்களா? வீட்டுல நடக்கிற நல்ல காரியம் சொந்தக்காரன் போனா அப்பா திட்டுவாரு, அம்மா திட்டுவாங்க, அண்ணன் திட்டுவா, ஓடுறல. எல்லாரும் உங்களை பத்தி எல்லாரும் தெரியும் இல்ல. நான் வீட்டுல தினந்தோறும் ஞாயிற்றுக்கிழமை எங்க வீட்டுல நானே திட்டிக்குது என்னன்னா, மற்ற நாளெல்லாம் நல்ல காரியம் நடக்கும் போதெல்லாம் 4 மணிக்கெல்லாம் ஏந்து அப்படி ஒத்து கித்துணும். ஆனா ஞாயிற்றுக்கிழமை என்ன பண்ணுவாங்க? பெட்ஷீட் போத்தின. அது தேவனுக்கு பிரியமா இருக்குமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். யாருக்கு பிரியமா இருக்கணும்? யாருக்கு பிரியமுள்ள மக்களா இருக்கிறோம்? நீங்க படிங்களேன், ரோமர் 15ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை படிக்கலாம். அன்றியும் பலமுள்ளவளாகிய நாம் யாருக்கு பிரியமா நடவாமல், நம்ம இந்த உலகத்தின் மாம்ச குறிவுகளை குறித்து ஓடினோமா? யாருக்கு பிரியமா நடந்து கொண்டிருக்கான்? நமக்கு. 8 மணிக்கு ஆராதனை வர்றதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டு வரீங்க நீங்க. சாயந்தரம் வாங்க, நான் சொல்றேன், ஒரு சபை உருப்படனா எப்ப தெரியுமா உருப்படும்? 8 மணிக்கு ஆராதனை, 7:30 வந்து உட்காந்து எந்த சபையில எந்த விசுவாசி ஜெபம் பண்றாங்களோ அந்த சபை தான் உருப்படும். அது 8 மணிக்கு ஆராதனைக்கு 8 மணிக்கோ 7:45 வாங்கினா அது உருப்படாது அந்த சபை. மூப்பர்களுக்கு 2 உதவிக்காரர்கள் சொன்னேன் நான். அவனும் பெரிய பணக்காரர்கள் போல பெரிய படிச்சவங்க போல நடந்துக்கிறாங்க. 7:30 வாங்க, 7:45 வந்து உட்காந்து ஜெபம் பண்ணுங்க 4 பேருக்கு சொன்னேன். அந்த வார்த்தை கண்டிப்பா நியாயத்தீர்ப்புல நியாயக்கப்படும். அவங்க வீட்டுல மட்டும் தான் வேலை இருக்குது, மற்ற யார் வீட்லயும் வேலை இல்லாத மாதிரி உட்காராங்க. விசுவாசி அதோட மிக மோசமான நிலைமையில் இருக்கு. நம்ம யாருக்கு பிரியமா நடந்து கொண்டிருக்கோம்? படிக்கலாம். நாம் தாங்க வேண்டும். நம்மில் ஒருவரும் பிறனுடைய பக்திக்கு ஏதுவான நன்மை உண்டாகும்படிக்கு. யாருக்கு? மற்றவங்களுக்கு பக்தி விருத்தி உண்டாக்க. நீங்க அநேக பிள்ளைகள் பெற்றோர் நீங்க உட்கார்ந்து கொண்டிருக்கீங்க. நீங்க உங்க பிள்ளைகளுக்கு ரொம்ப இடரா இருக்கிறீங்க. நீங்க இடரா உட்கார்ந்து இருக்கீங்க. நீங்க 8:30 வந்தீங்கன்னா உங்க பிள்ளை நாளைக்கு என்ன பண்ண போறான்? எங்க அம்மா எங்க அப்பாவே 8:30 போனாரு, நான் என்ன பண்றேன்? 8:30 போலாமே. இப்ப யாரு அந்த குழந்தைக்கு யாரு இடரல? அவங்களுக்கு பிரியமா இருக்கணும்னா தேவனுக்கு பிரியமா இருங்க. படிக்கலாம். கிறிஸ்து வாழ்ந்த அந்த 33.5 ஆண்டுகளுடைய வாழ்க்கை என்ன தெரியுமா? கிறிஸ்து தனக்காக பிரியமாய் நடவாமல் யாரெல்லாம் அவரை நிந்தித்தார்களோ, யாரெல்லாம் அவர்களை தூசித்தார்களோ, யாரெல்லாம் அவரை குற்றப்படுத்தினார்களோ, யாரெல்லாம் அவர்களை காயப்படுத்தினார்களோ, நிந்தைகள் என்மேல் விழுந்தது என்று வேதிருக்கபடி என்ன பண்ணார்? அவரு நடந்தார். வேத வசனத்தினால் உண்டாகும் பொறுமையினாலும் ஆறுதினாலும் நாம் நம்பிக்கை உள்ளவர்களாகும்படிக்கு முன்பு எழுதியிருக்கிறவைகள் எல்லாம் போதகர்களாக எழுதியிருக்கிறது. நீங்கள் என்னப்பட்ட கர்த்தருக்கு பிரியம்ல. எங்கே 2-3 பேர்கள் நாமத்தினால் கொடுங்களோ அங்கே. அப்போனா நீங்க ஒருமனப்பட வேண்டும். நீ போ நான் வா, அங்கன்னா ஒருமனம் இல்லைன்னா ஒன்றையும் நடக்காது, எதுவும் நடக்காது. நீங்கள் ஒருமனப்பட்டு நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனை எத்தனை வாய்? நம்ம ஒரே குடும்பம், ஒரே சபையார், குடும்பமாய் ஒரே வாயினால் அவர் என்ன பண்ணா மகிமைப்படுத்துவதுதான் தேவனுக்கு பிரியமான காரியம். இது யார் செய்ய மாட்டாங்கன்னு சொன்னா, மாம்சக்குரியவர்கள் என்ன பண்ண மாட்டாங்க? செய்ய மாட்டாங்க. நாம் மாம்சக்குரியவர்களா? வீணா சிந்திக்கிறோமா? மரணத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறோமா?
தேவனுக்கு விரோதமாய் செயல்பட்டு கொண்டிருக்கிறோமா? தேவனுக்கு பகஞ்சரா இருக்கிறோமா? தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாம இருக்கிறோமா? ஆறாவதாக நாம் தேவனை பிரியமில்லாத மக்களா இருக்கிறோம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, எப்படிப்பட்ட மக்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த மாம்சக்குரியவர்களா இருக்கும்போது நாம் பல காரியத்தை நாம் விட்டுவிட வேண்டும், பல காரியத்தை நாம் இழக்க வேண்டும். நான் சொல்லி முடிக்கிறேன். பல காரியத்தை நாம் தியாகம் செய்ய வேண்டும். உணவு தியாகம் செய்யணும், தூக்கத்தை தியாகம் செய்யணும், இல்ல நம்முடைய ஆசை பாசங்களை நாம் தியாகம் செய்து அப்படி நீங்க வாழ்வீர்களானால் கர்த்தர் இந்த தியாகத்துக்கு ஏற்ற பலனை நமக்கு அளிக்கிற தெய்வமா இருக்கிறார். நாம் படிக்கலாமா? மத்தேயு 19ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்திலிருந்து படிக்கலாம். கூடும் என்றார். அப்போது பேதுரு அவரை நோக்கி, இதோ நாங்கள், இல்ல நம்ம கேட்கிற கேள்விதான் எல்லார் வீட்டிலேயும் சேரும். நான் இந்த ஜப நேரத்துல விட்டு வந்துக்கிறேன், என்னுடைய சுக வாழ்க்கை, என்னுடைய சந்தோஷமான நேரத்தை, என்னுடைய பலத்தை எல்லாவற்றையும் செலவு பண்ணியிருக்கிறேன், எனக்கு என்ன கிடைக்கும்? படிக்கலாம். என்று என்ன கிடைக்கும் என்றார். அதற்கு இயேசு என்ன ஜென்ம காலத்துல, அப்போ இந்த உலகத்துல அவர் சொல்லல, இந்த உலகத்துல எப்படிதான் இருக்கணும்? கஷ்டப்பட்டுதான் இருக்கணும், துன்பதான். நான் சொல்றேன்ல, மண்டை இருக்கிற வரைக்கும் சளி இருக்கிறது போலதான் இந்த உலகத்துல வாழ வரைக்கும் இருக்கும் நமக்கு பாடுகள், துன்பங்கள், கஷ்டங்கள், தொல்லைகள் இருந்து கொண்டுதான் இருக்கும். ஏன்னா இது ஒரு மிக மோசமான உலகம். இந்த உலகத்துல அந்த நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள, அந்த பரலோகத்தை பெற்றுக்கொள்ள அது குறுகலான வழிதான். மறுஜென்ம காலத்திலே மனுஷகுமாரன் தம்முடைய மகிமையுள்ள சிங்காசனம் மேல் வீற்றிருக்கும் போது, நல்லா கவனிக்கிறேன், இன்றைக்கு நாம் வணங்குற கடவுளை ஒரு நாள் பார்க்க போறோம்னா அது அவருடைய மகிமையுள்ள சிங்காசனத்து மேல் வீற்றிருக்கும் போது நாம் பார்க்க போறோம். என்னை பின்பற்றின யாரு யாரு யாரெல்லாம் வீணாய் சிந்திக்காதவர்கள், யாரெல்லாம் அந்த மரணத்தை ஜெயித்தவர்கள், யாரெல்லாம் தேவனுக்கு விரோதமாய் செயல்படாதவர்கள், யாரெல்லாம் தேவனுக்கு விரோதமாய் பகஞ்சரா இல்லாதவர்கள், யாரெல்லாம் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தவர்கள், நீங்களோ இல்ல தேவனுக்கு பிரியமாய் இருந்தவர்கள், நீங்களோ இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களிலும் நியாயத்திற்கிறவர்களாக 12 சிங்காசனத்தின் மேல் வீற்றிருப்பீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். அது சீசர்களை பார்த்து 12 கோத்திரை பார்த்து அந்த 27ஆம் வசனம் சொல்லுது, 28ஆம் வசனம், 29ஆம் வசனம் நமக்காக சொல்லப்பட்டது. எது நிமித்தம்? இயேசு என்ற நாமத்தை நிமித்தம். நீங்க கேட்கறீங்களே, ஏன் நாங்க தேவனிடத்துல ஓடி வரணும், நான் ஏன் தேவனுக்காய் செலவிடணும், ஏன் தேவனுக்காய் என் பலத்தை பயன்படுத்தணும்னு கேட்டீங்கன்னா, என் நாமத்து நிமித்தம் என்னது விட்டு போகத்துல உட்கார்ந்தா நந்தமாத்திலே உட்கார்ந்து இருக்கணும். வீட்டையாவது சகோதரியாவது தகப்பனையாவது தாயாவது மனைவியாவது பிள்ளைகளாவது நிலங்களாவது விட்டவன் எவனோ அவன் எத்தனை தனையா. இப்ப நான் இவ்வளவு நேரம் ஏன் நீங்க மாம்சத்துக்குள்ளவர்களா இருக்கக்கூடாதுன்னு சொன்ன தெரியுமா? ஒரு நித்திய வாழ்க்கை இருக்கு. நீங்க எதெல்லாம் தேவனுக்காய் இழந்திருக்கிறீர்களோ அது எல்லாவற்றையும் 100 தனையாய் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வீர்கள். ஆமென். 100 தனையாய் பெற்றுக்கொள்வீர்கள். அதுக்கு நம்ம ஆயத்தமா இருக்கிறோமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. 100 தனையாய் அடைந்து நித்திய ஜீவனையும் சுதந்தரித்துக் கொள்வீர்கள். தயவுசெய்து சொல்றேன், வாழ்க்கை மாற்றப்படட்டும். நான் மாம்சக்குரியவர்களாய் ஆவிக்குரியவர்களாய். முதலே சொன்னேன், நீங்கள் ஆவிக்குரிய மக்களாய் இருப்பீர்களானால் உங்கள் ஆக்கினை தீர்ப்புல இருந்து உங்களுக்கு பெரிய விடுதலை. 2வதாக பாவத்தின் மேல் பெரிய வெற்றி. 3வதாக தேவனோடு நல்ல உறவு, நல்ல ஐக்கியமுள்ள மக்களாய் இருப்பீங்க. நாம் யார் எந்த மக்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கோம்? நான் மாம்சக்குரியவனா? கொஞ்சம் சிந்தித்து பார்க்கலாம்.
நீங்க மாம்சத்துக்குரியவர்களாய் அப்படியே காலத்தை போய்க்கிக் கொண்டு இருப்பீர்களானால் அவருடைய விளைவு என்ன தெரியுமா? கடைசி வசனம் 30 வசனம், ஆகிலும் ஆமால, முந்தினோர் அநேகர் பிந்தினராகவும். ஆமா, இன்னைக்கு இருக்கிற முந்தினவர்களுக்கு நாளைக்கு என்ன பண்ணுவாங்க? மாம்சக்குரியவர்களா நடந்தா என்ன, எங்க போயிடுவாங்க? பிந்தினவரா போயிடுவாங்க. அவர்கள் ஆவிக்குரியவர்களா இருப்பாங்களா? பிந்தினவர்கள் முந்தினவர்களாய் மாறிவிடுவார்கள். நம்ம எப்படி இருக்கிறோம்? ஆவிக்குரியவர்களாய் மாம்சக்குரியவர்களாய் அப்படியே இருந்து நிற்கலாமா? மாம்ச சிந்தனையினாலே வீணாய் போய் கொண்டிருக்கு.